தேவனோட உக்கிரமான கோபத்தை மாற்றுறதுக்கு நாம் செய்ய வேண்டியது என்னென்ன எசேக்கியா மூலமாக கற்றுக்கிட்டு இருக்கோம். லெவல் 1ல் அவர் பரிசுத்தம் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னார். உட்புறத்தை முதலாவது பரிசுத்தமாக்கு. லெவல் 2ல் உடன்படிக்கை பண்ணினார் எசேக்கியா. தான் மட்டுமில்லை, இஸ்ரவேல் ஜனங்களையும் உடன்படிக்கை பண்ண செய்தார். இப்போ லெவல் 3ல் ஒரு சரியான புத்தியுள்ள ஆராதனை எப்படி பண்ணுறதுன்னு கற்றுக் கொடுக்குறார் பாருங்களேன் எசேக்கியா. 2 நாளாகமம் 29:20 ராஜாவாகிய எசேக்கியா காலமே எழுந்திருந்து நகரத்தின் பிரபுக்களை கூட்டிக் கொண்டு கர்த்தரின் ஆலயத்துக்கு போனான். அதே அதிகாரம் 25வது வசனத்தில் தாளங்களையும் தம்புருகளையும் சுரமண்டலங்களையும் வாசிக்கிற லேவியரையும் கர்த்தருடைய ஆலயத்தில் நிறுத்தினான். லேவியர் தாவீதின் கீத வாத்தியங்களை, ஆசாரியர் பூரிகைகளை பிடிச்சு நின்னாங்க. அப்போ எசேக்கியா சர்வாங்க தகன பலிகளை பலிபீடத்தின் மேலே செலுத்தினான். பலியின் போது கர்த்தரை துதிக்கும் கீதமும் பூரிகைகளும் இஸ்ரவேல் ராஜாவாகிய தாவீது ஏற்படுத்தின கீத வாத்தியங்களும் முழங்கினது. பலியிட்டு தீர்ந்தபோது ராஜா அவனோடு இருந்த அனைவரும் தலையை குனிந்து பணிந்து, ஆமாங்க, அவங்களோட அதிகாரம், அந்தஸ்து, பெருமை எல்லாத்தையும் ஆலயத்துக்கு வெளியில் வச்சுட்டு பணிஞ்சு குனிஞ்சு அவரை உண்மையோடு ஆராதிச்சாங்க. இது மட்டும் இல்லைங்க, அவங்க ஆராதனை மன உற்சாகத்தோட ஒரு மனதோடு இருந்தது. ரொம்ப முக்கியம் தெரியுமா? தேவாலயத்திற்கு கடந்து வருகிற போது ஒரு மனதோட கர்த்தரை ஆராதிக்கிற போது மேல் வீட்டறையில் எப்படி அப்போஸ்தலர்கள் மத்தியில் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தாரோ, அதே போல் ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் ஆராதனை வேளைகளில் பரிசுத்த ஆவியானவர் அழகாய் இறங்கி வந்து நம்முடைய ஆராதனையை நடத்தி தருவார். நல்லா யோசிச்சு பாருங்க. நாம் மாத்திரம் ஜெபிக்க வேண்டியபடி இப்படி ஜெபித்திருப்போமானால், நாம் மாத்திரம் அவரோடு நடக்க வேண்டியபடி இப்படி நடந்திருப்போமானால், சகலமும் பரிபூரணமாயிருக்கையில் மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும் அவரை சேவிக்க வேண்டிய பிரகாரமாய் சேவித்திருப்போம். நம்முடைய சபைகள் இயேசுவை இந்த உலகத்துக்கு கொடுக்க வேண்டிய பிரகாரமாக கொடுத்திருந்தா என்னைக்கோ கர்த்தருடைய உக்கிர கோபம் மாறி இருக்கும். ஆமாங்க, இந்த ஜனம் பெருத்த தேசத்தில் ஒவ்வொரு நாளும் எத்தனை பேர் ஞானம் அடையாமல் சாகுறாங்க. இந்த ஆத்துமாக்களின் நித்தியமான நஷ்டத்துக்கு உத்தரவாதியார்? இதுவரை நம்ம அலட்சியத்தாலும் அக்கறையின்மையாலும் அன்பில்லாமையாலும் நரக குழிக்குள்ள உயிரோடு இறங்கின ஆத்துமாக்களின் நஷ்டத்துக்கும் இழப்புக்கும் அவர்களோட முடிவில்லா வேதனைக்கும் அலறலுக்கும் யாருங்க பொறுப்பு? லெவல் 1ல் உட்புறத்தை சுத்தமாக்கின நாம, லெவல் 2ல் கர்த்தரோட உடன்படிக்கை பண்ணின நாம, இப்போ லெவல் 3ல் புத்தியுள்ள ஆராதனை செய்வோமா?